தமிழ்நாடு அரசுக்கும் எல்என்டி நிறுவனத்துக்கும் இன்னைக்கு 3 முக்கியமான திட்டத்துக்கு வந்து கையெழுத்து போட்டிருக்காரு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். எந்தெந்த ஊர்ல அமைக்க போறாங்க, எவ்வளவு கோடி செலவாக போகுது, முதலீடு பண்ண போறாங்க எல்என்டி நிறுவனம், அதுக்கப்புறம் இதனால எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு விரிவா பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டத்துல 15 கோடி ரூபாய் செலவுல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா தகவல் தரவு விரிவாக்க மைய திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்துக்கு வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. இதனால வந்து ஒரு 500 பேத்துக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல 2500 கோடி செலவுல 2000 பேருக்கு வந்து இந்த திட்டத்தின் மூலம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன திட்டம் அப்படின்னா மின் அணு பொருள் மற்றும் மின் அணு அமைப்புகள் உற்பத்தி திட்டம் அப்படின்றத கொண்டு வந்து அதன் மூலியமா வந்து 2000 பேருக்கு வந்து எங்களால வேலை தர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திருவள்ளுவர் மாவட்டத்துல 1100 கோடி செலவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்என்டி வந்து கப்பல் கட்டுற திட்டம் விரிவாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் கட்டுற திட்டம் இருக்குது அவங்கள்ட்ட, அதை விரிவுபடுத்தணும் அப்படின்றக்காக ஒரு கோப்புல வந்து இன்னைக்கு கையெழுத்து போட்டிருக்காங்க விஜய் அவர்கள். அதுல பாத்தீங்க அப்படின்னா 5700 பேருக்கு வந்து இந்த திட்டத்தின் மூலம் வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா 18,600 கோடி வந்து இன்னைக்கு முதலீட்டுல வந்து அவங்க வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதனால வந்து கிட்டத்தட்ட 15,900 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான விஷயம். இதே மாதிரி நிறைய வந்து பண்ணணும். நிறைய வேலை இல்லாம நிறைய பேர் இருக்காங்க படிச்சவங்க எல்லாமே. அவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்கணும். தமிழ்நாடு வந்து ஒரு வளர்ச்சி மிக்க நாடா வந்து நம்ம மாத்தி காட்டணும் அப்படின்றதுதான் நம்மளை மாதிரி தமிழக மக்களோட ஆசையா இருக்கு. ஸோ இதை கண்டிப்பா பண்ணுவாங்க நம்ம தாவேக்கா அரசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ நான் உங்களை பார்க்கிறேன்.